ஹலோ மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிசம்பர் மாதம் லீவில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கர்நாடகா டூர் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 டேஸ் பிளான் பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பார்த்த கோவில் வந்து எந்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குக்கே அப்படி இருக்கக்கூடிய சுப்பிரமணி டெம்பிள் தாங்க நாங்கள் வந்திருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா, நல்ல டைவரை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா பார்த்திங்கன்னா, ஒரு ஃபாரஸ்ட் வழியா தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப தூரமாகவே, அதுவும் மலை மேலே ஏறி இறங்குற மாதிரி தான் இருக்குது. இந்த கோவில் வந்து மலை மேலே தான் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு எல்லா எல்லா சூழ்நிலையிலும் ஓட்டக்கூடிய ஒரு நல்ல தகுதியான ஒரு டிரைவரை நீங்கள் சூஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டிங்கன்னா, உங்களோட ட்ராவலிங் ரொம்ப சேஃபாக இருக்கும். இந்த கோவில் வந்து நாங்கள் வந்து வெள்ளூர்லேருந்து கிளம்புனோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நைட்டே வந்து ஒரு 7:30க்கு அந்த மாதிரி கிளம்புனோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 3 மணி விடிகாலை ஒரு 3 மணிக்கு வந்து இங்கே ரூம் போட்டு தங்கிட்டு, காலையில் எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, நாங்கள் வந்து இப்போ கோயில் சாமியை தரிசனம் பார்க்கறதுக்காக வந்துட்டுருக்கோம். நடந்து வந்துட்டுருக்கோம். இந்த கோவிலில் நான் ஃபஸ்ட் டைம் வந்து கர்நாடகா வரேங்க. நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி தேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் பார்த்ததே கிடையாது. நம்ம ஊர்லலாம் தேர் பார்த்திங்கன்னா, கூர்மையா தான் இருக்கும். இது வந்து உருண்டையா இருக்கு மேல் பகுதி. நான் தேரை பார்த்தே ரொம்ப வியப்பா இருந்தேன். எந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருந்தது. அதனால வந்து நிறைய லைட் செட்டிங்கு, தேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அழகா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே வந்து தேரெல்லாம் பிரம்மாண்டமா ரொம்ப ஹைட்டுங்க. அந்த தேரோடைய அந்த அழகான அந்த செதுக்கி வச்சிருக்கக்கூடிய சிலைங்கள்லாம் பார்த்திங்கன்னா, ரொம்பவே அழகா இருந்தது. நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். அந்த சுப்பிரமணிய முருகர் வந்து பார்த்திங்கன்னா, 6 முகத்தில வந்து பார்த்திங்கன்னா, அழகா வந்து தேர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்க மாதிரி அருமையா செஞ்சுருக்காங்க. பார்க்கவே வந்து ரொம்பவே முருகருடைய தேர் அப்படின்ற மாரி பிரம்மாண்டமா இருக்கு. படிக்கட்டுலாம் ரொம்ப நல்லா அதில் ஏறி போகிற மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. கோவில் உள்ள பார்த்திங்கன்னா, கேரளா டைப்பில் இருக்குங்க. நல்லா அழகாக விளக்கெல்லாம் வந்து ஸ்டாண்டிங் இருக்குது. நம்ம ஃபெஸ்டிவல் சாயந்தர டைமில் வந்தோம்னா, நல்லா விளக்கெல்லாம் ஏற்றிருப்பாங்க போல். நம்ம இது காலையிலே வந்துட்டோம். ஒரு 7:30 மணிக்கு இவ்வளோ ஜனம் இருக்குது பாருங்கள். கோயில் உள்ளவே ஒரு தேர் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா, உள்ளே கோயில் உள்ளவே சுற்றி வர மாதிரி வச்சுருக்காங்க. இதுதாங்க கோவில் உள்ளே போகக்கூடிய கொடிக்கம்பம். பெரிய மணி எல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இதான் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால, நாங்கள் கோயில்லாம் சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்ட பிறகு தான் வந்து அந்த கொடிக்கம்பத்துக்கு நேரா ஒரு வழி இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா, குளம் இருக்குது. அது வந்து நாங்கள் லேட்டாக தான் லாஸ்ட்டாக தான் பார்த்தோம். ஃபஸ்ட்டே பார்த்துருந்தா இங்கே கால் கழுவிட்டு போயிருவோம். சாமியை பார்த்ததுனால நம்ம கால் கழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நாங்கள் சும்மா தண்ணி மட்டும் எடுத்து தலையில் தெளிச்சுக்கிட்டு வந்துட்டோங்க. தேங்க் டு வாட்ச்.